Hello students, 12th standard mathematics, chapter 2, complex numbers. So complex number வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம modulus of a complex number heading பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. So we know that many properties of modulus of a complex number. Exercise 2.5ல one of the important 5 marks வந்து நீ பார்க்க போறோம். Exercise 2.5ல sum number 7 பாருங்க. So given that for any complex number z1, z2, z3, mod z1 equal to 1, mod z2 equal to 2, mod z3 equal to 3, and modulus of z1 plus z2 plus z3 is equal to 1. To prove modulus of 9 z1 z2 plus 4 z1 z3 plus z2 z3 equal to 6. ஸோ இது கிவன் நம்ம இதை வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ கிவன் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன டேர்ம்ஸ் வந்து நம்ம வந்து மேக் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ வி நோ தட் mod z1 equal to 1, then mod z1 squared equal to 1. ப்ராப்பர்ட்டி mod z squared equal to z into z bar. mod z squared equal to z into z bar. ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிட்டோம்னா இது எப்படி எழுதலாம், z1 into z1 bar அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இதிலிருந்து z1 bar equal to 1 by z1 or z1 equal to 1 by z1 bar. ஸோ இது ரெண்டில் எதனாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே ஆக்சுவலாக z1 plus z2 plus z3 equal to 1 கொடுத்துருக்கிறதுனால நான் இதை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ z1 equal to 1 by z1 bar நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ சிமிலர்லி mod z2 equal to 2 and z2 bar equal mod z2 squared equal to 4. ஸோ mod z squared நம்ம என்ன பண்ணிக்கலாம், z into z bar சொல்லி எழுதிக்கலாம். அப்போ z2 வந்து என்ன வரும் அப்படின்னா ஃபைனலி 4 by z2 bar. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் எழுதலாட்டி பரவாயில்ல, டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், z2 equal to 4 by z2 bar எழுதிக்கலாம். அகைன் mod z3 equal to 3. So mod z3 whole squared equal to 9. Property z into z bar. So z3 into z3 bar equal to 9. So z3 equal to 9 by z3 whole bar. So z1, z2, z3 3யும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ணிவிட்டு மாடலஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்டட் ஆன்சர் ப்ரூவ் பண்ணுறதுக்கு z1, z2, z3 ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஸோ z1 plus z2 plus z3 equal to 1 by z1 bar plus 4 by z2 bar plus 9 by z3 bar whole divided by. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா டிவிஷன் போட்டுக்கோங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ z2 bar z3 bar z1 bar இங்கே இருக்குப்பா. அப்போ நியூமரேட்டரில் z2 bar z3 பாரால் மல்டிப்ளை பண்ணும். இங்கே z2 bar இருக்கிறதுனால z1 bar z3 பாரால் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே z3 bar கீழே இருக்கிறதுனால z1 bar z2 பாரை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். divided by z1 bar z2 bar z3 bar. So now taking modulus on both sides. So taking modulus on both sides. So both sides நம்ம என்ன பண்ண போகிறோம், modulus எடுக்க போகிறோம். modulus of z1 plus z2 plus z3 is equal to, so right hand சைடுக்கு அப்படியே நம்ம டைரெக்டாக modulus எடுத்துட்டோம். ஸோ modulus ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அகைன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம given mod z1 plus z2 plus z3 வேல்யூ வந்து 1. ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம். ஸோ தனித்தனியாக மாடுலஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். mod z1 by z2 equal to mod z1 by mod z2. மாடுலஸை தனித்தனியாக ப்ராப்பர்ட்டி, எல்லாமே ப்ராப்பர்ட்டி தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்பர்ட்டி நல்லா எல்லாருமே ரீகால் பண்ணி மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ மாடுலஸை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் கான்ஜுகேட்னுடைய ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறோம். ஸோ பார் தனித்தனியாக இருக்கிறத ஹோல் பார் ஆக்கிட்டோம். z2 z3 ஹோல் பாராக மாற்றிக்கிட்டோம். அகைன் இங்கே வந்து என்ன பண்ணிட்டோம், தனித்தனி பார் இருக்கிறத ஹோல் பாராக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், இதுக்கு வந்து தனியாக மாடுலஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ தனித்தனி மாடுலஸாக இங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா we know that modulus of z bar equal to modulus of z. இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறோம்ப்பா. ஸோ அப்போ இந்த ஹோல் மாடுலஸ் பாருக்கு நம்ம பார் கேன்சல் பண்ணிவிட்டு டேரெக்டாக எழுத முடியும். Again mod z1 bar is z1, mod z2 bar is z2 and mod z3 bar is mod z3. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஸ்டெப்ஸ் வந்து எழுதியாச்சு. ஸோ ஃபைனல் இந்த ஸ்டெப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு given mod z1 equal to 1 கொடுத்துருக்காங்க, mod z2 equal to 2 and mod z3 equal to 3 சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ 1 into 2 into 3 ஆன்சர் வந்து என்ன வரும், 6 வரும். ஸோ 6 வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அந்த ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ ஹென்ஸ் therefore modulus of 9 z1 z2 plus 4 z1 z3 plus z2 z3 equal to 6. இந்த 6 வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட்டு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட்.
So one of the important 5 mark question in exercise 2.5.